எதற்காகப்பா இப்படி இந்த பசி இருக்கணும்னாங்க. நான் கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரியில பேச போனேங்க. அங்க பிரின்சிபல், அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் இப்படி மோட்டிவேஷனல் டாக்லாம் போகிறோம்ல, அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு பொண்ணு தினம் அந்த காலேஜ் வாசலில், பூண்டின்னு ஒரு கிராமம் இருக்குது, கோயம்புத்தூர் தாண்டி பூண்டி அந்த இடத்துல ஈஷா யோகோலாம் இருக்குல்ல அந்த பக்கம், அது ரொம்ப ஒரு ரிமோட் வில்லேஜ். அந்த இடத்துல பிரின்சிபல் சொல்கிறாரு, ஒரு பொண்ணுங்க தினம் அந்த காலேஜ் வாசலில் இப்படி நிற்பாங்களாம். வாசலில் நிற்கிறது, அழுக்கு சட்டை அழுக்கு பாவாடை கட்டிட்டு அப்படி வாசலில் நிற்கிறது. 20 நாள் தினம் நின்றுருக்காங்க. இந்த வாட்ச்மேன் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு, எதுக்குமா இங்கே நிற்கிற தினம், ஏன் இங்கே தினம் நிற்கிறாரு? அந்த பொண்ணோட வார்த்தை, எனக்கு இந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைங்க, காசு இல்லை, அதனால இந்த காலேஜுக்கு போகிறாங்கல்ல பசங்கள்லாம் உள்ளே போகிறாங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு, அவங்கள பார்த்து நான் திருப்தி அடைஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிறது இல்லை இந்த காலேஜ் படிக்கிறதும் ஸ்கூல் படிக்கிறதும். வாட்ச்மேனுக்கு இதை தாங்க முடியலைங்கய்யா, தாங்க முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை கூட்டிட்டு அவருடைய பெர்மிஷன் அல்லது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவருக்கு தெரிஞ்ச ஆஃபீஸில் 4-5 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கூட்டு போய் அறிமுகப்படுத்துறாரு. இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுமா, பிரின்சிபால்கிட்ட உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம், அவர்கிட்ட பேசுங்க. 20 நாள் அந்த பொண்ணு காத்திருக்காங்க. பிரின்சிபால் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அவர் கரெக்டாக 15 நிமிஷம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுமான்றாங்க. அந்த பொண்ணு போய் மார்க் ஷீட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, 12th மார்க் ஷீட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. 85% வாங்கியிருக்காங்க 12th மார்க் ஷீட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் நிற்கிறாங்க. பிரின்சிபால் கேட்குறாரு, உனக்கு என்னம்மா வேணும்னு. உங்கள் காலேஜ்லேயே கம்மியான ஃபீஸில் என்ன கோர்ஸ் இருக்குமோ அதை கொடுங்க சார். இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ்லாம் கேட்கல, கம்மியான ஃபீஸில் என்ன இருக்குமோ அதை கொடுங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அவர் சொல்றாரு, ஒரு கோர்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 3500 ரூபா, வருஷத்துக்கு 3500 ரூபா கட்டுமான்றாரு. அந்த பொண்ணு கேட்ட கேள்வி, சார் இஎம்ஐல ஃபீஸ் கட்டலாமா சார்னு கேட்டிருக்காங்க. இஎம்ஐல உன்னால என்ன முடியுமோ கட்டுமான்ட்டார். 100 ரூபா. பிரின்சிபல் சொல்றாரு, 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபான்னு முதல் வருஷம் 3500 ரூபா அந்த பொண்ணு கட்டிட்டாங்க. 2வது வருஷம் 2500 ரூபாய் அதை ஒன்று கட்டியிருக்காங்க. 3வது வருஷம் சார், அந்த கல்லூரியில ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரியில ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அதுல மட்டும்தான் இன்டர்நெட் இருக்கு. இந்த கலைவாணி என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, தன்னுடைய கல்லூரி நேரங்கள் போக மற்ற நேரம் அத்தனை நேரம் அந்த லைப்ரரியில் உட்காந்துருக்காங்க, தொடர்ந்து வாசிச்சிருக்காங்க, அந்த இணையதளத்தை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. 3வது வருடத்தில் அந்த IBM நடத்திய அந்த ஆஃப் கேம்பஸில் கிட்டத்தட்ட 4000 பேர் பங்கேற்ற அந்த ஆஃப் கேம்பஸில் அந்த கல்லூரியிலேயே இந்த கலைவாணி என்கிற இந்த பெண், சுள்ளி பிறக்கிற பெண் மட்டும்தான் செலக்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு சிங்கப்பூர்ல நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட மாதம் 3.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய பெண்ணாக அந்த பெண் உயர்ந்து நிற்கிறாங்க. அவங்க பிரின்சிபால் சொன்ன விஷயம், அந்த பொண்ணு சார் இன்னைக்கு ஜெயிச்சது மட்டும் இல்ல, சுள்ளி பிறக்கக்கூடிய பெண் ஜெயிச்சது மட்டும் இல்ல, தன் கிராமத்திலிருந்து இன்னும் 7 பெண் பிள்ளைகளை எங்கள் கல்லூரியிலேயே அந்த மாணவி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாள். இதுதான் அவளுடைய வெற்றியினர்.